வணக்கம் வியூஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். சாம்சங் கேலக்ஸி S22 இதோட கேமிங் சின்ன பிரதர். S22 அல்ட்ராவோடது சின்ன பிரதரு. அதே ஸ்பெக்ஸ் உள்ள இருக்க ஸ்பெக்ஸ், அதாவது 8 Gen 1 இருக்கு. ஆனா வேற என்ன இருக்கு, 8GB RAM இருக்கு. அதில் 12GB RAM, இதுல வந்து கொஞ்சம் கம்மி. அண்ட் ஸ்டோரேஜ் 128GB ஸ்டோரேஜ், அதில் 256GB ஸ்டோரேஜ் இருக்கு. அது தவிர டிஸ்பிளே வந்து குவாட் HD கிடையாது, ஃபுல் HD. இன்னும் 120Hz தான், AMOLED தான். ஆனா LTPO டெக்னாலஜி தெரியல. இதுல ஸ்பெக்ஸ்ல இதுல காட்டுது 10Hzன்னு. ஆனா அவங்க அபிஷியலாவே மாத்திட்டாங்க 48Hz அப்படின்னு. லான்ச் பண்ணும்போது 10Hz வரைக்கும் போகணும்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிச்சாங்க அது LTPO பேனல் இல்ல, சோ 48Hz வரைக்கும் தான் போகும். இதுல அன்னைக்கு வந்து கம்மியா காட்டின மாதிரி இருந்துச்சு, 6.3 காட்டுது. இப்போ இதுக்கு முன்னாடி 6.1 தானே. ஆமா, ஏன் இப்ப 6.3 காமிக்குது? மாறிடுச்சு ஏதோ. ஓகே, தான் காட்டுது. பேட்டரி தான் எப்படின்னு தெரியல, ரொம்ப சின்ன பேட்டரி. இதுல 1863 போட்டிருக்கு. சைஸ் கம்மி பண்ணாதனால 3700 mAh பேட்டரி. அதனால பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குமோ, ஏன்னா flagship chip வேற. 8 Gen 1. அப்புறம் கூலிங் கூட S22 அல்ட்ரா லெவல்ல கூலிங் கிடையாது. இதுல வந்து இருக்கு கூலிங்கு, ஆனா அதுல இருக்கிற அந்த டிம் ஜெல்லு அதெல்லாம் போடல. சும்மா ஒரு கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா யூஸ் பண்ணே ஆகணும். எனிவேஸ், பெஞ்ச்மார்க்ஸ் எப்படி இருக்கு? பெஞ்ச்மார்க்ஸ் S22 அல்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் 7,80,000 இருக்கு. ட்ரிப்ளைட்டோட கம்மியா இருக்கு. மோஸ்ட்லி இவங்க வந்து த்ராட்லிங் பண்றாங்களா, அது பிரச்சனை வேற போயிட்டு இருக்கு. இதை வந்து த்ராட்லிங் பண்றாங்க. ஆனா பெஞ்ச்மார்க்ஸ் த்ராட்லிங் பண்ற மாதிரி தெரியல. ஆனாலும் ஸ்கோர் கம்மியா தான் வருது. ஹீட்டா இருக்கும்போது ஸ்கோர் எடுத்தா கம்மியா வருது, செம்மையா கம்மியாகுது, ரொம்ப கம்மியா வருது. லாஸ்ட்ல வந்துச்சு. இதுல ஹீட் ஆகும்போது கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி எடுத்தா அதிகமா வருது. ரைட். சோ இதுலயே தெரியுது ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா த்ராட்லிங் பண்றாங்க அப்படின்னு. கீக் பெஞ்ச்ல ஈக்குவலா தான் இருக்கு. 1218, இது வந்து 1215. ஆல்மோஸ்ட் சேம். ஐபோன் எங்கயோ இருக்கு. இது வந்து ஹீட் ஆகும்போது இருந்தா இதோட half தான், 600 தான் வரும். ஆமா, நம்ம ஒன் டைம் ரன் பண்ணும்போது 600 தான் வந்துச்சு. ஏன்னா ஹீட்டா இருந்துச்சு போன். நாங்க நினைச்சா 600 எங்க, லாஸ்ட் ப்ரோ 6 பிக்சல் 6ஓட கம்மி கூட இருக்கு. அது வேற எக்ஸ்டர்னல் சிப். என்னடா இது அப்படின்ட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆனோடனே அப்புறம் ரன் பண்ணா ஹையா இருக்கு. அதான் கூலிங் வாட்டர். மல்டி கோர்லயும் அதேதான், S22 அல்ட்ரா, அதுக்கு S22. ஆனாலும் மத்த ROG போன் அதெல்லாமே அதிகமா இருக்கு. அதான் மல்டி கோர் யூசுவலி அப்படிதான். அபிஷியலாவே இவங்க எல்லா இதுலயுமே இப்படிதான், கொஞ்சம் கம்மி தான். கூல் ஆகணும்ன்றதுக்காக அண்டர் கிளாக் தான். அபிஷியலா கிளாக் ஸ்பீட் இருக்கு, ஆனா ஆப்ஸ்ல ரன் ஆகும்போது கொஞ்சம் அண்டர் கிளாக் பண்ணி தான் ரன் ஆகுது. ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து யூஸ். அப்ப அது 8 Gen 1ஓட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஆனா அந்த ஜெனரேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ஆர்கிடெக்சர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் மட்டும் தான் வந்துரும் மோஸ்ட்லி. பெர்ஃபார்மன்ஸ் தேவையில்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இதுக்கு ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு எப்படியும் பேட்டரி ட்ரெயின் ஆகும், ஃபோன் ஹீட் ஆகும், அதனால அவளை கொடுக்க வேணாம், இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம கேமிங்ல பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பெர்ஃபார்மன்ஸ். ஹீட் ஆகுதா, த்ராட்டில் பண்றது, பேட்டரி எவ்வளவு ட்ரெயின் ஆகுது, அதுதான் மெயின் இஷ்யூ. பார்க்கலாம். ஓகே, S22 பட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த கேம் லான்ச்சர்ல நான் ட்ரை பண்றோம். 52% சார்ஜ் இருக்கு. எவ்வளோ, நம்ம ஏசி ரூம்ல தான் இருக்கோம். ஸோ ஒரு 32, 33, 34 மேக்ஸிமம். ரைட். ஃபர்ஸ்ட் பப்ஜி இல்லைங்களா இது. எனிவேஸ், நம்ம அந்த FPS மீட்டர் இருக்கு. நம்ம வேற ஒரு கேம் பர்ஃபார்மன்ஸ் பிளக்இன் வேற இருந்துச்சு. அதுல எல்லாமே ஹை குவாலிட்டி மேக்ஸ் குவாலிட்டியில போட்டிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் த்ராட்லிங் வருமா பார்க்கலாம். S22 அல்ட்ரால ஆமால ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. கரெக்ட். S22 அல்ட்ரால மேக்ஸிமம் 42 டிகிரிஸ் வரைக்கும் தான் போச்சு. 43 போச்சுல. 43. சரி, அப்போ இந்த ஃபோனில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனிவேஸ், இது எல்லாமே மேக்ஸில் இருக்கு. அதே செட்டிங்ஸாக இருக்கணும். HDR எக்ஸ்ட்ரீம் அல்ட்ரா HD ஆப்ஷன் கூட இருக்கு. ஆனால் அதில் ஃப்ரேம் ரேட் கம்மியாகும். ஸோ இதில் யூஸ் பண்ணலாம். ரொம்ப குட்டி. ஆமா, கையில பிடிக்கும் போதே சின்னதா இருக்கு. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation. Take frequent breaks and play responsibly.
60 தொடல. ஜிபி அப்படியே 34 ஆயிடுச்சு. Team match, let's go. The blue team has scored for the first time. முன்னாடி வந்துறான். ஐயோ கிரனேட். யாரா தூக்கி போட்டான் கிரனேட் எல்லாம்? நான் தூக்கி போறேன். யார் இருக்காங்க? பரவாயில்ல. கையில கிரனேட் தான் இருந்துச்சு, கன்னு இருந்துச்சு நினைச்சேன். மேல எதுவாகுது ஸ்கோர் ஹைட் ஆகல. ஓகே 65 தான் இருக்கு. 37 காமிக்குதே இதுக்கே. 40 டச் ஆகுமா? Reloading. யாருன்னு அவனா? சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. சரி யூஸ் பண்ணு. Killing spree for the red team. Fire. வாங்கடா. அன்செட் போயிட்டாங்களா? டேய் Cover me. தொட்டுட்டு சொல்றோம். எவ்வளோடா ஓடணும்? Killing spree for the blue team. டக்குனு முடிங்க. அங்க ஒருத்தர் நம்பாடா. இல்ல அவன்தான். ஏய் பாட்டா. டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Reloading. டேய் ரீலோட் ஆகுடா. ஐயோ கண்ணு டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணணும். டக்குன்னு ஸ்விட்ச் பண்ணு. நீங்களே பாருங்க. பேக் சைட் கேமிங் பண்றாங்க பாரு. அதே எனிமி டீம்ல ரெண்டே ரெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்கேப் போயிட்டான். உள்ளதான் போயிருக்கான். வருவானா? டேய் இல்ல ஒருத்தன் தான் இருக்கு. அதான் எனிமி டீம்ல யாருமே இல்ல. யாருமே இல்லையா? அப்படி இருக்குறீங்க. முடிச்சிடலாம். 32 ஆயிடுச்சு. Half of the match is over, and the blue team is in the lead. ஆஃப் ஆஃப் த மேட்சா? அதுக்கு மேல 75% முடிஞ்சிச்சு. Target down. ஆஃப் ஆஃப் த மேட்சா? உயிரோட தான் இருக்கானா? அதான் ஸ்பான் ஆயிட்டே இருக்குவாங்க. அவன் ஸ்பான் எடுக்க இமிடியேட்லி செத்துவான். பாவம். The blue ஒருத்தன் மட்டும் தான் team இருக்கா is enemy teamல. about to win. 60 குறைஞ்சிச்சு. 56 55 தான் இருக்கு FPS. இந்த கேம் கியா? அடடே கூலிங் இருக்கா இல்லையா? ஒரு சின்ன ஃபோன்ல கூலிங் Dead. இப்போ ரீஸ்பான் ஆகும். Cover me. சாவாங்க பாவம். வாடா வாடா Enemy down. Reloading. வாடா வாடா. இங்க வேற எங்கேயும் ஸ்பான் ஆக மாட்டாங்க. அங்கேயே தான் ஸ்பான். இதான் ஒரே ஒரு ஸ்பான் மட்டும் தான் இருக்கு. Blue team victory. பாவம். 38 38 ஆயிடுச்சு. 38 ஆயிடுச்சு. ஆனால் எஃப்எஸ் கொஞ்சம் ட்ராப் ஆயிடுச்சு. 60 லாக்டா இல்லை. 48 ஆயிடுச்சா? 52 இருந்துச்சுல? 52 52 இருந்துச்சு. ஆரம்பிக்கும் போது 52 தான் இருந்துச்சு. அதுக்குள்ள 4% போச்சா? ஓகே ஓகே. கால் ஆஃப் டியூட்டில பார்க்கலாம். 48 செட்டிங்ஸ் போய் பார்க்கலாம். வெரி ஹை மேக்ஸ். ஓகே
அது ஓவர்லே வருது. இங்கே இங்கே தான் ப்ரெஸ் பண்ணணும். இன்னைக்காவது வருமா ஒழுங்கா டீமா அன்றைக்கி அன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? இது வந்துச்சு. இதுல கூட 60 வரலையே. எவ்வளோ? 49 தான் வருது. 49:56. கோர் டெம்பரேச்சர் 40 ஆயிடுச்சு. அதுக்குள்ள இல்ல. என்னடா சொல்றீங்க? பின்னாடி வந்து போறாங்க. பின்னாடி முன்னாடி எல்லாரும் ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதா இருக்கு. சீக்கிரமா முடிஞ்சிடும். அவன் தண்டம் போட்டுருக்கு. என்னடா ஓட்டுறாங்க? ஒரே ஒரு ஆள் இதுவா 85 முடிஞ்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. 10 ஸ்கோர் தான். 10. ஆனால் 39 கிராஸ் ஆகலை இதில். இதுன்னு பாருங்க 30 வந்துச்சு. இல்லை எதுவும் கேட்க. ஆனால் ஃப்ரேம் ரேட் தான் 55 தான் வந்துச்சு. 60 தடவை 60 ஆகலை. சரி நம்ம கென்ஷனில் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. 46 ஆயிடுச்சு. 2% பேட்டரியா? ஐயோ டைம் ஆகும். முன்னாடியே பண்ணி வச்சிருக்கோம். அதில் லோட் ஸ்க்ரீன்லேயே 41 டச் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி. கிராஃபிக்ஸ் எல்லாமே ஹையஸ்ட் இருக்குது. FPS 60 இருக்குது. மோஷன் பிளர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். 29 42 டெம்பரேச்சர் அதுக்குள்ளே 42 டிகிரிஸ்னு காமிக்கிறது. ஐயோ ஹீட்டிங் தெரியுதா? கையில் தெரியுது, கண்டிப்பாக தெரியுது. இந்த ரெயிலிங்ஸ்லாம் செம ஹாட் ஆயிடுச்சு. GPU 90. ஃப்ரேம் ரேட் ஸ்டேபிளாக தான் இருக்குது. 45 அந்த பக்கத்தில். கேரக்டர் வந்துட்டோம்.
44 40 கம்மியாகுது. 37லாம் போகுது. 38. சார் ஏஜென்ட்ன்றீங்க 50 FPS கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? Back off! Life goes on. Wow. Boom, boom! Suffocate. Eyes on me! Another test subject. Test subject. Back off! Motion to compel. Life goes on. Opening box of a Death Trix. ஓகே. கம்ப்ளீட் 39 40 இதுல 40 தான் காமிக்குதா? பரவாயில்லையே. பேக்ல 42 பேக்ல தான் மோஸ்ட்லி அப்படியே ஹீட் இது பண்றேன். 43 பேட்டரி 41 ஆயிடுச்சு. 41 48 இருந்துச்சா? 48 அது மாதிரி இல்லையே. 48 இருந்துச்சு, 50 இருந்துச்சு, 52 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 48 இருந்துச்சு, 45 இருந்துச்சு, 46 2% தான் கம்மியாச்சு. இதுக்கு செம்ம ஃபாஸ்டா ட்ரெயின் ஆகுது இப்போ. சின்ன பேட்டரி, அதனால தான். அதான் பெரிய இது பிரச்சனை. ஸோ இதான் வந்து S22ஓட கேமிங்கு. ஆல்ரெடி S22 அல்ட்ராவோட கேமிங் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுவும் செக் பண்ணி பாருங்க. S22 Plus அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருந்தா அதுவும் அன்பாக்சிங் கேமிங். இது மட்டும் இல்ல, இதுவும் வருது. கேலக்ஸி டேப் S8ஓட வீடியோவும் வருது, அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.